ஆட்சியை பிடிக்கணும்னா தேர்தல் கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்க. ஆனா தேர்தல் நடத்துற ஆணையத்தோடவே கூட்டணி வச்சு ஓட்ட ஆட்டைய போட்டு பிரதமர் ஆகியிருக்காரு நம்ம நரேந்திர மோடி. போலி வாக்காளர்கள், போலியான அட்ரஸ், தவறான போட்டோ, ஒரே அட்ரஸ்ல அதிக வாக்காளர்கள்னு முதல் முறை ஓட்டு போடுறவங்க இடத்துல மூதாட்டிக்கு வாய்ப்புன்னு கேட்டகரி வைஸ் ஆட்டைய போட ஆரம்பிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். அதை ஒவ்வொன்னா பார்ப்போம். தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கும் குழுவுல உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கக்கூடாதுன்னு அவசர சட்டம் போடும் போதே சந்தேகம் வந்துச்சு. அது இப்போ சரியாவும் போச்சு. நண்பேண்டான்னு வெற்றி குறி போட்டு விதவிதமா ஓட்டுகளை திருடி இருக்காங்க. போலி வாக்காளர்கள் எப்படின்னா, ஒரு ஆளு ஒரே தொகுதியில 4 இடத்துல ஓட்டு போடுவாராம். குர்கிரீத் சிங்ன்ற ஒரு ஆளுக்கு எத்தனை இடத்துல ஓட்டுன்னு பாருங்க. இதே மாதிரி 11,965 வாக்காளர்கள் ஒரு தொகுதியில மட்டும் இருக்காங்க. பாஜகவுக்கு ஓட்டு மட்டும் கூடுது, ஆனா கூட்டம் கூடலையேன்னு பார்த்தா தேர்தல் ஆணையம் இந்த வேலையை பக்காவா பார்த்து வச்சிருக்கு. போலியான வீட்டு அட்ரஸ், வீட்டு நம்பர் 0ன்னு போட்டு 40,009 வாக்காளர்கள், அதுவும் DFO, GJ, GOIDF எந்த மொழியில தேடினாலும் இப்படி ஒரு அப்பா பேரு கிடைக்கவே கிடைக்காது. ஆனா தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. யாராச்சும் ட்ரெண்டா பேர் வைக்கணுமா, தேர்தல் ஆணையத்துக்கு போங்க. ஒரே அட்ரஸ்ல அதிக வாக்காளர்கள், கால் நீட்டி படுக்க முடியாத வீட்டுல 80 ஓட்டு இருக்குதான். எவ்வளவு பெரிய மோசடி. இதே மாதிரி 10,452 ஓட்டுகள் இருக்கு. ஊடகங்கள் நேரா போய் அதை உறுதியும் படுத்திருக்காங்க. தவறான புகைப்படம், வாக்காளர்கள் படிவத்துல 4,132 வாக்காளர்களுக்கு போட்டோவே சரியா இல்ல. ஃபார்ம் 6 பயன்படுத்துதல். அதை விட கொடுமை என்னன்னா, முதல் முறை வாக்காளர் இடம்பெறும் படிவம் 6ல 76 வயசு பாட்டி பேர் இடம்பெற்றது. அதுவும் 2 முறை 18ல இருந்து 22 வயசுக்குள்ள இருக்க வேண்டிய ஓட்டர்ஸ் படிவத்துல 76 வயசு பாட்டி பேர் இருக்குன்னா மோடிக்கு ஓட்டு போட்டது முதல் தலைமுறையா இல்ல முதியவர்களா? இவ்வளவு தில்லுமுள்ளியும் செஞ்சு கர்நாடகா மாநிலத்துல ஒரு தொகுதியில மட்டும் 1,250 ஓட்டுகளை போலியா வச்சு மோடிக்கு விசுவாசம் காட்டியிருக்கு தேர்தல் ஆணையம். 3வது முறை பிரதமராக 25 சீட்டு தேவைன்னு தேர்தல் ஆணைய உதவி வாங்கி திருட்டுல ஈடுபட்டிருக்க பாஜக வெற்றிக்கு ABVP, VHP, பஜ்ரங் தள் கூட சேர்ந்து தேர்தல் ஆணையம் கடுமையா உழைச்சிருக்கு. நேர்மையின் சிகரம்னு சொல்லிட்டு எதுக்குடா இந்த மானங்கெட்ட பொழப்புன்னு நாடே பாஜகவை பார்த்து கேள்வி கேட்குது.